விண்வெளிக்கு சென்ற இரண்டாவது இந்தியர் என்ற பெருமையை பெற்ற இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா கடந்த மாதம் வரலாற்று சிறப்புமிக்க ஆக்சியம் 4 விண்வெளி பயணத்தின் வெற்றிக்கு பிறகு முதல் முறையாக நாளை அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி இந்தியா திரும்புகிறார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 20 நாள் பயணத்தை முடித்த பிறகு தனது முதல் தாயக வருகையை குறிக்கும் வகையில் சுக்லா இந்தியாவுக்கு சென்றவுடன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயணம் குறித்த தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் 79வது சுதந்திர தினத்தன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் மோடி சுபான்ஷு சுக்லா விரைவில் இந்தியா திரும்புவார் என்று பகிர்ந்து கொண்டார். விண்வெளித்துறையின் சாதனைகள் முழு நாட்டையும் பெருமைப்படுத்துகின்றன. எங்கள் குழு கேப்டன் சுபான்ஷு சுக்லா விண்வெளி நிலையத்திலிருந்து திரும்பியுள்ளார். வரும் நாட்களில் இந்தியா வருவார் என்றார். இந்தியாவுக்கு விமானத்தில் ஏறும்போது சிரித்துக் கொண்டிருக்கும் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்து கொண்ட சுக்லா வீடு திரும்புவதற்கு முன்பு தனது இதயபூர்வமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினார். இந்தியாவுக்கு திரும்புவதற்காக விமானத்தில் அமர்ந்திருக்கும் போது என் இதயத்தில் ஒருவித உணர்ச்சிகள் ஓடுகின்றன. கடந்த 1 வருடமாக இந்த பணியின் போது எனது நண்பர்களாகவும் குடும்பத்தினராகவும் இருந்த ஒரு அற்புதமான குழுவை விட்டு செல்வது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று அவர் கூறினார். பணிக்கு பிறகு எனது நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் நாட்டில் உள்ள அனைவரையும் முதல் முறையாக சந்திப்பதில் நான் உற்சாகமாக இருக்கிறேன். வாழ்க்கை என்றால் இதுதான், அனைத்தும் ஒரே நேரத்தில். பணியின் போதும் அதற்கு பிறகும் அனைவரிடமிருந்தும் நம்ப முடியாத அன்பையும் ஆதரவையும் பெற்றதால் உங்கள் அனைவருடனும் எனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இந்தியாவுக்கு திரும்பி வர நான் ஆவலோடு காத்திருக்கிறேன் என்று அவர் மேலும் கூறினார். விடைகள் கடினமானவை, ஆனால் நாம் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற வேண்டும். எனது தளபதி @AstroPeggy அன்புடன் சொல்வது போல் விண்வெளி பயணத்தில் ஒரே நிலையானது மற்றும் அது வாழ்க்கைக்கும் பொருந்தும் என்று நான் நம்புகிறேன். நாளின் இறுதியில் யுன்ஹி சலாசல் ரஹி ஜீவன் காடி ஹை சமை பஹியா என்று நினைக்கிறேன். விண்வெளிக்கு சென்ற இரண்டாவது இந்தியரான குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா ஜூலை 15 அன்று சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 20 நாள் தங்கியிருந்து திரும்பினார். அவரது பயணம் நாசா, SpaceX, இஸ்ரோ மற்றும் ஆக்சியம் ஸ்பேஸ் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு தனியார் விண்வெளி பயண ஒத்துழைப்பான ஆக்சியம் மிஷன் 4 ஒரு பகுதியாகும். ஜூன் 25 அன்று கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து SpaceX-இன் ஃபால்கன் 9 ராக்கெட்டில் ஏவப்பட்ட டிராகன் கேப்சியூல் ஜூன் 26 அன்று ISS உடன் இணைந்தது. நுண் புவியீர்ப்பு சோதனைகள் மற்றும் வாழ்க்கை அறிவியல் ஆர்ப்பாட்டங்கள் உட்பட பல்வேறு ஆராய்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொண்ட பிறகு 4 பேர் கொண்ட குழுவினர் ஜூலை 14 அன்று தங்கள் திரும்பும் பயணத்தை தொடங்கி ஜூலை 15 அன்று பிற்பகல் 3 மணிக்கு கீழே விண்ணில் பறந்தனர். 2027ஆம் ஆண்டில் வரவிருக்கும் ககன்யான் திட்டத்திற்கான தயாரிப்பில் குறிப்பிடத்தக்க முதலீடாக சுபான்ஷுவின் இருக்கைக்கு இந்தியா ரூபாய் 548 கோடியை செலுத்தியதாக கூறப்படுகிறது. இது நாட்டின் முதல் உள்நாட்டு குழுவினருடன் கூடிய விண்வெளி பயணத்தை குறிக்கும். ISS-இல் சுக்லாவின் பணி, அவர் பல சோதனைகளை மேற்கொண்டது இந்த முயற்சியில் ஒரு முக்கிய பங்களிப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் உள்நாட்டு முயற்சிகளை நம்பி இந்தியாவுக்கென ஒரு விண்வெளி நிலையத்தை உருவாக்கும் திட்டங்களை பிரதமர் மோடி வெள்ளிக்கிழமை வெளியிட்டார். இந்தியாவில் 300 ஸ்டார்ட் அப்கள் விண்வெளி துறையில் மட்டுமே கவனம் செலுத்துவதாகவும் அவர் அறிவித்தார். வரும் 23ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் விண்வெளி தின விழாவில் கலந்து கொள்கிறார். அவர் தனது சொந்த ஊரான லக்னோ செல்லும் முன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.